மை ஹீரோ அகாடமியில் வர ஷிகராக்கி டோமுரா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவன் மேலே கோவமும் பரிதாபமும் ஒரு சேர வரும். அதில் சந்தேகமே இல்லை. அவன் கையால் எதை தொட்டாலும் அது மக்கி மண்ணாயிடும். இதுதான் ஷிகராக்கியோட குவர்க், அதாவது சூப்பர் பவர். ரொம்ப மோசமான ஒரு கடந்த கால அனுபவத்தால் உலகத்தையும் மனுஷங்களையும் கொடூரமாக வெறுக்கிற ஷிகராக்கியோட அந்த வெறுப்பை ஆல்ஃபார்வன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய நானா ஷிமுராங்கிற சூப்பர் ஹீரோவோட பேரன் தான் ஷிகராக்கி டோமுரா. ஆனால் ஒன் ஃபார் ஆல் வீல்டரான நானா ஷிமுராவோட பேரனையே அந்த ஒன் ஃபார் ஆல் பவருக்கு எதிராக தயார்படுத்தின ஆல்ஃபார்வனோட திட்டம் தான் கதையோட உச்சம். ஷிகராக்கியோட அப்பாவுக்கு அவங்க அம்மா ஷிமுரா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போனதால ஹீரோஸ் மேலேயே ஒரு வெறுப்பு. ஹீரோ ஆனாலே குடும்பத்தோட நிம்மதியாக வாழ முடியாதுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. அதனாலேயே ஹீரோ ஆகணும்னு பேசுற ஷிகராக்கியை ரொம்ப கடுமையா நடத்துவார். இந்த கடுமையால மனதளவுல பாதிக்கப்படுற ஷிகராக்கியோட சூப்பர் பவர் ஒரு நாள் அவேக்கன் ஆகும்போது அதனால அவனோட மொத்த குடும்பமும் அழியும். அவங்க அப்பாவால அவன் அனுபவிச்ச பயமும் கொடூரமும் அந்த சிறுவனை ஒரு கொலைகாரனா மாத்திடும். அந்த பயங்கரமான விபத்துக்கு அப்புறம் துக்கமும் ஆத்திரமும் நிறைஞ்சு வீட்டோட இடிபாடுகளுக்கு நடுவில் ஷிகராக்கி நின்று இருக்கும்போது அந்த சிறுவனோட மனநிலையை அனிமே காட்சிகள் வெளிப்படுத்தின விதம் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு வித நடுக்கத்தையும் பரிதாபத்தையும் ஒரு சேர கொடுத்துடும். இப்படி எல்லோராலையும் கைவிடப்பட்ட சூழல்ல தான் ஷிகராக்கி ஆல்ஃபார்வனை சந்திக்கிறான். ஆல்ஃபார்வன் அவனோட வலியை மேனிப்புலேட் செஞ்சு அவனோட சக்தியை தன்னோட கிராண்ட் பிளானுக்கு பயன்படுத்திக்கிறாரு. அப்படியே தன்னோட வாரிசாவும் ஷிகராக்கியை அவர் முன்னிலைப்படுத்துறாரு. அவனுக்குள்ள இருக்கிற டார்க்னஸை கட்டவிழ்த்து விடுறதுக்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆல்ஃபார்வனோட அரவணைப்பில் வில்லனா வளர்ற ஷிகராக்கி லீக் ஆஃப் வில்லன்ஸை உருவாக்கி அதை ஒரு சக்தி வாய்ந்த டீமாவும் உருவாக்குறான். அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட சொந்த வலி, துன்பம், வேதனை எல்லாத்தையுமே சமூகத்து மேலே இருக்கக்கூடிய வெறுப்பாக மாற்றுறாங்க. அவங்க எல்லாத்தோட நோக்கமும் ஒன்று தான். ஹீரோக்களே இல்லாத உலகமாக இந்த உலகம் இருக்கணும், அதை உருவாக்கணும். சமுதாயத்தின் மீதான ஷிகராக்கியோட வெறுப்பு அவனை காயப்படுத்தின அத்தனை பேரையும் அழிக்கணும், மொத்த உலகத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு எண்ணமாக உருவாக்குது. இந்த விருப்பத்தை ஆல்ஃபார்வன் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்தி ஊத்தி பெருசாக்கிட்டே இருக்காரு. இறுதியா ஆல்ஃபார்வன் தன்னோட சக்தியை ஷிகராக்கிக்கு கொடுத்து அவனை தன்னோட வாரிசா அறிவிக்கிறார். ஹீரோக்களோட இதயங்கள்ல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆல்ஃபார்வன் ஷிகராக்கியோட உடலை தனதாக்கி மறுபடியும் புதுசாக பிறந்து ஷிகராக்கியோட சக்தியையும் தன்னோட தாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிராண்ட் பிளான் வச்சிருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ள ஷிகராக்கியோட உள்ளத்தில் அந்த பழைய சிறுவன், அதாவது அவங்க அப்பாவோட கடுமையால் பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த பழைய அப்பாவியான ஒரு சிறுவன் இன்னமும் உயிரோடையும் கோபத்தோடையும் ஒரு கூண்டுக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறத ஹீரோ இசுக்கு மிடோரியா கண்டுபிடிச்சு அவனை எப்படியாவது அந்த டார்க்னஸோட பிடியிலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஆல்ஃபார்வன் ஷிகராக்கியோட உடலையும் சக்தியையும் தன்னோடதாக்கி வரான். அதுக்குள்ள மிடோரியா இசுக்கு ஷிகராக்கியை காப்பாற்றிடுவானா? ஒருவேளை ஷிகராக்கியும் ஆல்ஃபார்வனும் ஒன்னாகிட்டாங்கன்னா மிடோரியா இசுக்குனால அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.